ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் சாப்டர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைன்ஸோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. ரொம்ப பேசிக்காக பார்க்கும்போது இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் ரெண்டு லைன் இப்படி ஒரு பாயிண்டில் மீட் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த லைன்ஸுக்கு பேர் இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்டிங் லைன்ஸில் நம்மளுக்கு எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்னா 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 4 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல. இதில் எப்போவுமே எதிர் வர்ற ஆங்கிள் வந்து டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் 1 வந்து ஒரு 50 டிகிரினா இந்த ஆங்கிள் 3யும் 50 டிகிரி இருக்கும். ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் நம்ம இதை தான் படிக்க போகிறோம். ஸோ எப்போவுமே ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 3யும் ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 4ம் ஈக்குவலாக இருக்கும் இன்டர்செக்டிங் லைன்ஸில். ஸோ இது கூட இன்டர்செக்டிங் லைன் தானே மேம், ரெண்டு லைன் மீட் ஆகிருக்கு. ஆனால் ஏன் பர்பண்டிகுலர் லைன் அப்படின்னு பேர் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, இன்டர்செக்டிங் லைனை வந்து பர்பண்டிகுலர் லைன் எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு லைன் மீட் பண்ணும்போது 4 ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னால இந்த ஆங்கிள் எக்ஸாக்டாக 90 டிகிரியாக இருந்தால் அந்த லைன்ஸுக்கு பேர் என்னது, பர்பண்டிகுலர் லைன்ஸ். ஸோ இது 90னா எதிரில் இதுவும் 90 தான். இங்கே பக்கத்தில் வர ஆங்கிள்ஸ் கூட 90யாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது வந்து 180 வரணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ன்றது 180. ஸோ இந்த பக்கம் 90 இருந்தால் டெஃபினட்டாக இந்த பக்கமும் 90 தான் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு பேர் பர்பண்டிகுலர் லைன்ஸ். பேரலல் லைன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டு லைன் மீட் பண்ணாமல் போயிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு பேர் பேரலல் லைன்ஸ். தே வில் நெவர் மீட் ஈச் அதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ரயில்வே ட்ராக் சொல்லுவாங்க பேசிக்காக. ஸோ அதான் பேரலல் லைன்ஸ். ஸோ இப்போது நம்ம படிக்க போகிற சாப்டர் வந்து லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். இதில் பேரலல் லைன்ஸும் ஒரு டிரான்ஸ்வர்ஸலும் மீட் பண்ணும்போது எவ்வளோ ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது எல்லாத்தையும் நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஸோ லெசன் பேர் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் இல்லையா. ஸோ இதெல்லாம் பேசிக் லைன்ஸ். ஸோ ஆங்கிள்ஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ வந்து 0 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரொடக்டர் வச்சு பார்க்கும்போது 0, 10, 20, 30னா எக்ஸாக்டாக எல் ஃபார்ம் ஆகும்போது 90 வரும். அதுக்கப்புறம் இங்கே 180, கீழே வந்து 270. ஏன்னா திருப்பி இது கூட ஒரு 90 ஆட் பண்ணியிருக்கேன். 360 டிகிரி வரும்போது இங்கே வந்து என்ன ஆகிடும்னா கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது 0வும் 360யும் சேம் தான். ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் அப்படின்றது வந்து 360 டிகிரி. இப்போ நேம்ஸ்ன்னு பார்க்கும்போது 360 டிகிரி அப்படின்றத கம்ப்ளீட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. 0ன்றது 0 ஆங்கிள்னு தான் சொல்லுவோம். அப்போ 0க்கும் இந்த 90க்கும் இந்த இடைப்பட்ட ஆங்கிள்ஸ் இருக்காங்கல்ல, 10, 20, 50, 80, இவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு பேர் அக்யூட் ஆங்கிள்ஸ். இவங்களுக்கு பேர் தான் அக்யூட் ஆங்கிள்ஸ். இந்த அக்யூட் ஆங்கிள்ஸ் 0 to 90க்குள்ளே இருக்கிற ஆங்கிள்ஸ். அதாவது 0 விட பெருசாகவும் 90 விட சின்னதாகவும் இருக்கிற ஆங்கிள்ஸுக்கு பேர் தான் என்ன ஆங்கிள்ஸ் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள்ஸை வந்து நம்ம ஆக்சுவலாக தீட்டான்னு மென்ஷன் பண்ணுவோம். என்ன வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ், ஏ, பி ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீட்டான்றது ஆங்கிளோட பேசிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ 0க்கும் 90க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள்ஸ்க்கு பேர் அக்யூட் ஆங்கிள்ஸ். சரி, கரெக்டாக 90 வந்துச்சுன்னா அப்போ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லணும். எக்ஸாக்டாக 90 வந்ததுன்னா அந்த ஆங்கிளுக்கு பேர் ரைட் ஆங்கிள். ஸோ அதை அக்யூட்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ 90 விட பெருசாக இருக்குது 100, 110, 150, 170, 180 வரைக்கும் இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். இவங்களுக்கு பேர் அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். அதாவது 90 டிகிரியை விட பெருசாக இருக்கணும், 180 டிகிரியை விட சின்னதாக இருக்கணும். அப்படி இருக்கிற ஆங்கிள்ஸுக்கு பேர் தான் என்ன ஆங்கிள்ஸ்னால் அப்டியூஸ் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ கரெக்டாக 180 டிகிரின்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பேர் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு இது நிறைய இடத்துல கிளாஸ் 9ல் தேவைப்படும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இடத்துல வர்ற ஆங்கிள் தான் வந்து 180 டிகிரி. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னா இந்த இடத்துல எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா டெஃபினட்டாக 180 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த லைனை நீங்கள் எத்தனை பார்ட்டாக கட் பண்ணி இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரும், டெஃபினட்டாக 180 தான் வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஏ இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் பி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொல்லிடலாம் ஏ ப்ளஸ் பி வந்து கண்டிப்பாக 180 தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெண்டு பேர் ஷேர் பண்ணியிருக்காங்களா, அப்போ இவங்களோட அடிஷன் 180 தான். இதை 3ஆக பிரிச்சிருந்தாலும் 3த்தையும் ஆட் பண்ணால் கூட என்ன தான் வரும், 180 தான் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை இப்படி ரெண்டாக பிரேக் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா அவங்களோட பேரை நம்ம லீனியர் பேர் அப்படின்னு படிக்க போகிறோம். லீனியர் பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஒரு காமனாக வச்சு ரெண்டு ஆங்கிள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட அடிஷன் 180, உங்களுக்கு பேர் தான் லீனியர் பேர். ஸோ 180 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 180 விட பெருசு 190, 200, 250, 270, 300, 310 இந்த கீழே இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸும் இவங்க எல்லாரையும் சேர்த்து காமனாக என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 180 விட பெருசாகவும் 360 விட சின்னதாகவும் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் நம்ம என்னென்னு சொல்லிடுவோம், ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். கரெக்டாக 360 டிகிரி வந்தால் மட்டும்தான் உங்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கம்ப்ளீட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 360 டிகிரி தான் என்னென்னு சொல்லணும், கம்ப்ளீட் ஆங்கிள்னு சொல்லணும். இதுதான் ஆங்கிள்ஸோட நேம்ஸ். ஸோ இது வந்து லைன்ஸோட நேம்ஸ், இது வந்து உங்களோட ஆங்கிள்ஸோட நேம்ஸ்.
இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போக போகிறோம். ஒரு பேரலல் லைனும் ஒரு டிரான்ஸ்வர்ஸலும் மீட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பேரலல் லைன் எடுத்துருக்கோம். இது 2 பேரலல் லைன்ஸ் ஏன்னா அவங்க மீட் பண்ண மாட்டாங்க. இந்த 2 பேரலல் லைனையும் கட் பண்ணுற மாதிரி ஒரு புதுசாக ஒரு லைன் வந்து கட் பண்ணியிருக்கு. இந்த லைனுக்கு பேர் தான் டிரான்ஸ்வர்சல். பேரலல் லைனை கட் பண்ணிட்டு போகிற லைனுக்கு பேர் டிரான்ஸ்வர்சல். ஸோ இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் வந்து நம்ம பேரலல் லைன்ஸில் எத்தனை ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுதுன்னா 8 ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது. இங்கே பாருங்கள், ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3, ஆங்கிள் 4, ஆங்கிள் 5, ஆங்கிள் 6, ஆங்கிள் 7, ஆங்கிள் 8. நீங்கள் நம்பர் எங்கே வேணாலும் மாற்றி கூட போட்டுக்கலாம். மொத்தம் இதில் 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 8 ஆங்கிளில் 4 ஆங்கிள் இன்டீரியர், 4 ஆங்கிள் எக்ஸ்டீரியர். யார் இன்டீரியர்னு சொல்லுவாங்க, யார் எக்ஸ்டீரியர்னு சொல்லுவாங்கன்னா இந்த பேரலல் லைனுக்கு உள்ளே ஃபார்ம் ஆகிருக்க ஆங்கிள்ஸ் வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதாவது 3, 4, 5, 6 அவங்க தான் வந்து இன்டீரியர். ஆங்கிள் 3, ஆங்கிள் 4, ஆங்கிள் 5 அண்ட் ஆங்கிள் 6 இவங்களுக்கு பேர் இன்டீரியர். வெளியில் ஃபார்ம் ஆகிருக்க ஆங்கிள்ஸ், லைன்ஸை விட்டு இப்படி வெளியில் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இந்த 1, 2, 7, 8 அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 7 அண்ட் ஆங்கிள் 8 இவங்களுக்கு பேர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னு உங்களுக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். இன்டீரியர் யார், எக்ஸ்டீரியர் யார் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது ப்ராப்பர்ட்டியில் முதல் ப்ராப்பர்ட்டி vertically opposite angles are equal. இதுதான் நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் இன்டர்செக்டிங் லைன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ எதிர் வர்ற ஆங்கிள் என்னவான்னு சொன்னேன், ஈக்குவல்னு சொன்னால அதுதான் இங்கேயும். இப்போ இதில் இந்த க்ரீன் லைனும் இந்த பேரலல் லைனோட லைனையும் பாருங்களேன், 2 பேரும் இன்டர்செக்ட் ஆகிருக்காங்களா. இப்போ எதிரில் வர ஆங்கிள் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ 1ம் 4ம் ஈக்குவல், ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 4ம் ஈக்குவல், அதுமாதிரி 2ம் 3ம் ஈக்குவல், ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 3ம் ஈக்குவல். இவங்களாம் வெர்டிக்கலி ஆப்போசிட். அதேமாதிரி கீழே பார்க்கும்போது 5ம் 7ம் ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா அவங்க 2 பேரும் வெர்டிக்கலி ஆப்போசிட். ஸோ இன்னொரு பேர் 6ம் 8ம் ஈக்குவல். அப்போ 6 is equal to 8 அப்படின்னு எழுதணும். இதான் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல்டர்னேட் இன்டீரியர்னா என்ன, இன்டீரியர் எனக்கு தெரியும், உங்கள் 4 பேரும் இன்டீரியர் தான். இதில் ஆல்டர்னேட் இன்டீரியர் அப்படின்னா இங்கே இருக்கிற 3யும் இங்கே இருக்கிற 5ம் ஈக்குவல். இவங்க தான் ஆல்டர்னேட் இன்டீரியர். இந்த பக்கம் இருக்க ஒரு இன்டீரியரும் இந்த பக்கம் இருக்க ஒரு இன்டீரியரும் ஈக்குவலாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பக்கத்தில் வரக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் ஒரு லைனை ஷேர் பண்ணியிருந்தால் அவங்க லீனியர் பேர்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க 180 ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரி, அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஈக்குவல்னா யாரெல்லாம் ஈக்குவல்னா இந்த பக்கம் இருக்கிற ஒரு இன்டீரியரும் இந்த சைடில் வர்ற ஒரு இன்டீரியரும் ஈக்குவல். அப்போ 3யும் 5ம் ஈக்குவல், ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 5ம் ஈக்குவல். அப்போ இன்னொரு ஆல்டர்னேட் இன்டீரியர் யாருன்னா இந்த 4ம் இந்த 6ம் ஈக்குவல். ஸோ ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 6ம் ஈக்குவல். இவங்க 2 பேரும் தான் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அடுத்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட டிரான்ஸ்வர்சலோட சேம் சைடில், இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டிரான்ஸ்வர்சலோட சேம் சைடில் 2, 4, 5, 8 அப்படின்னு இருக்குல்ல, இவங்களில் ஒரு இன்டீரியரையும் ஒரு எக்ஸ்டீரியரும் எடுக்கணும். ஆனால் அவங்க பக்கத்தில் வரக்கூடாது. ஸோ இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது இன்டீரியர் தானே, இது பக்கத்தில் இருக்கிறதுனால இது லீனியர் பேர் ஆகிடும், அதனால் அதை எடுக்கக்கூடாது. ஸோ இந்த எக்ஸ்டீரியரும் இந்த இன்டீரியரும் சேர்த்தோன்னா அவங்க தான் கரஸ்பாண்டிங், அவங்க எப்போவுமே ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அப்போ ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 5ம் ஈக்குவல். இன்னொரு பேர் என்னென்னா இது ஒரு இன்டீரியர், இது ஒரு எக்ஸ்டீரியர், சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சலில். அப்போ இந்த 4ம் இந்த 8ம் கூட எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ 4 is equal to 8 அப்படின்னு எழுதிடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்மளால் சொல்ல முடியும். இங்கே 1ன்றது எக்ஸ்டீரியர், 6ன்றது இன்டீரியர். அப்போ நம்ம சொல்லிடலாம் ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 6ம் டெஃபினட்டாக ஈக்குவல்னு சொல்லிடலாம். இது மாதிரி 3யும் 7ம் கூட, 3 ஒரு இன்டீரியர், 7 ஒரு எக்ஸ்டீரியர், ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 7ம் ஈக்குவல். இதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இவங்கெல்லாம் ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லீனியர் பேர்ஸ். நிறைய லீனியர் பேர்ஸ் இருக்குது. லீனியர் பேர்ஸ்னால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னா இந்த லைனை இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணியிருக்காங்களா, அப்போ இவங்க 2 பேரோட அடிஷனும் 180. அதாவது ஆங்கிள் 5யும் ஆங்கிள் 6யும் ஆட் பண்ணால் 180 வரும். 7ம் 8ம் கூட லைனை தான் ஷேர் பண்ணியிருக்கல, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே லைஸ் ஆகிருக்க ஆங்கிள்ஸ். ஆங்கிள் 7ம் ஆங்கிள் 8ம் 180. இதில் 1ம் 2ம் 180, 3யும் 4ம் 180. ஸோ இந்த மாதிரி எழுதிடலாம் நம்ம. இந்த மாதிரி இப்படி இருந்தால் தான் மட்டுமானா இப்படி இது கூட ஸ்ட்ரைட் லைன் தான், ஸ்ட்ரைட் லைன் தான் இந்த 1ம் 3யும் ஷேர் பண்ணியிருக்கு. அப்போ 1 + 3 கூட என்ன தான் 180 தான். 2 + 4 180, 5 + 8 180. இது மாதிரி பக்கத்தில் ஒரு லைனை ஷேர் பண்ணி வர்ற எல்லாருமே வந்து என்ன ஆங்கிள்ஸ், லீனியர் பேர்ஸ். அப்போ அவங்களோட அடிஷன் எப்போவுமே 180 இருக்கும். இவங்க ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க, அடிஷன் தான் 180 இருக்கும். அதுமாதிரி ரொம்ப முக்கியமான இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. கோ இன்டீரியர் அப்படின்னா இன்டீரியர்னால் இவங்க 4 பேர் தான் இன்டீரியர். இதில் கோ ஒர்க்கர்ஸ்னால் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறவங்கன்னு அர்த்தம்ல. இதுமாதிரி கோ இன்டீரியர் அப்படின்னா டிரான்ஸ்வர்சலோட சேம் சைடில் இருக்கிற 2 இன்டீரியர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கோ இன்டீரியர்னு சொல்லுவோம். இதில் யார் கோ இன்டீரியர்னா இந்த 3யும் இந்த 6ம் கோ இன்டீரியர், இந்த 4ம் இந்த 5ம் கோ இன்டீரியர். கோ இன்டீரியர்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்னா அவங்க எப்போவுமே ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க, அடிஷன் 180 வரும். அப்போ இந்த 3யும் 6ஐயும் ஆட் பண்ணும்போது 180 கிடைக்கும்.
அதே மாதிரி இன்னொரு கோஇன்டீரியர்னால் இந்த 4ம் 5ம் 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணும்போது கூட ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? 180 தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலே நம்மளால் எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் எப்படி வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் நம்ம ஈக்குவல்னு சொல்கிற மாதிரி ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கூட ஈக்குவல் தான். இப்போ இந்த 4 எக்ஸ்டீரியரில் இந்த பக்கம் இருக்கிற 1ம் இந்த பக்கம் இருக்கிற 8ம் கூட எப்போவுமே எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் யூஸ்வலாக அது எப்படி சொல்லிடுவோம்னா இந்த 1ஓட கரஸ்பாண்டிங் 6, அதனால் 6ம் 8ம் ஈக்குவல் அப்படி கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம. ஆனால் அப்படி கூட நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு. 1ம் 8ம் ஈக்குவல், 2ம் 7ம் ஈக்குவல். அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான்.